வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நேற்று யூஎஸ்ல டிக்டாக்கை பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பவும் ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட ஒரு நாளுக்குள்ள அங்க என்னென்னவெல்லாம் நடந்துச்சு, டிக்டாக் திரும்பவும் பேன் செய்யப்படுமா, ஏன் யூஎஸ்ல டிக்டாக்கை பேன் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்றத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். டிக்டாக் இன்டர்நெட்டையே ரொம்ப சில வருடங்கள்ல புரட்டி போட்ட ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம். இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள்ல இது எவ்வளவு பிரபலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த டிக்டாக் மூலமா ரொம்ப கம்மியான டைம்ல நிறைய பேர் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. லட்சக்கணக்கில் அவங்களுக்கு ஃபாலோஸும் வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது தான் இந்தியன் கவர்மெண்ட் 2020ஆம் ஆண்டோட ஜூன் மாசத்தோட எண்ட்ல டிக்டாக்கோட சேர்த்து 59 சைனீஸ் ஆப்ஸை இந்தியாவில் பேன் செய்வதா அறிவிச்சாங்க. இந்தியாவில் டிக்டாக்கை பேன் பண்ண சமயத்தில் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்த நிறையவே கிரியேட்டர்ஸ் அதுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களையும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நிறைய பேர் டிக்டாக் மூலமா ஏர்னிங்ன்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சில பேர் ரொம்ப நல்லாவே அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஏர்ன் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த டிக்டாக் பேன்ன்றது கண்டிப்பா பிரச்சனையா மாறி இருந்ததுதான். பட் ஸ்டில் இந்தியா தங்களோட ஸ்டாண்ட்ல ஸ்டெடியாவே நின்னாங்க. இதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான காரணம் என்னன்னா எஸ்பியோனேஜ், அதாவது வேவு பார்க்கறது. இந்த ஒரு விஷயத்த அவங்க முக்கியமா சொல்ல காரணம் என்னன்னா, சீனாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சில சட்டங்களை அடிப்படையா வச்சு சொல்றாங்க. அப்படி என்ன சட்டங்கள் சீனாவில் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது, இப்போ சீனாவை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆப் உருவாக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்போட டேட்டாஸை சைனீஸ் கவர்மெண்ட் நினைச்சா ஆக்சஸ் பண்ண முடியும். அது சைனீஸ் சிட்டிசன்ஸ்னு மட்டுமே கிடையாது, உலகத்தோட எந்த நாட்டில் லைவ்ல இருந்தாலும் சரி, அதன் மூலமா கலெக்ட் ஆகிற பல நாடுகளை சேர்ந்த யூசர்ஸோட டேட்டாஸையும் சீனாவுக்குள்ள அதோட சர்வர்ஸ் இருக்கும் நிலையில சைனீஸ் கவர்மெண்ட் நினைச்சா அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. இதை முன் வச்சுதான் இந்தியாவில் டிக்டாக்கை அப்போ பேன் பண்ணாங்க. டிக்டாக்கோட இந்த பேனுக்கு முழுக்க இது மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது. அரசியல் ரீதியிலையும் அப்போ 2 நாடுகளுக்கு நடுவுல சில பிரச்சனைகள் இருந்தது. சோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் டிக்டாக் உட்பட 59 ஆப்ஸை இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. இதுக்கு பொலிட்டிக்கலியும் சில எதிர்ப்புகள் வந்ததுதான். பட் ஸ்டில் இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்டாண்ட்ல உறுதியாவே நின்னாங்க. இது நடந்து ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டிக்டாக் இந்தியாவில் மட்டுமே பேன் செய்யப்படல, ஆப்கானிஸ்தான், அர்மேனியா, அசர்பைஜான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள்னு பல்வேறு நாடுகளில் இது பேன் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் டிக்டாக் பேன் செய்யப்பட்ட சமயத்திலேயே அப்போ யூஎஸ் பிரசிடென்டா இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா குறிப்பிட்ட அதே காரணங்களை முன்வச்சு டிக்டாக்கை யூஎஸ்லயும் பேன் பண்ணுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பை செஞ்சிருந்தாரு. ஆனா அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்குள்ள அவரோட பதவிக்காலம் முடிவடையவும் அடுத்ததா பைடன் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனாரு. அவரோட ரூலிங் பீரியட்லயும் இந்த டிக்டாக்கு எதிராக நிறையவே விஷயங்கள் யூஎஸ்ல நடக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம டிக்டாக்கு எதிராக சில முக்கியமான ஆதாரங்களையும் கண்டுபிடிச்சாங்க. அதுல தெரிய வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, யூஎஸ் யூசர்ஸோட டேட்டாஸ் எல்லாம் சீனாவில் இருக்க சர்வர்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லாம ப்ரொபகண்டா புஷிங் மாதிரியான விஷயங்களும் அந்த ஆப்ல நடந்துட்டு இருப்பதை கவனிச்சாங்க யூஎஸ்ல இருந்து. எப்படின்னா, அந்த ஆப்ல சீனாவுக்கு எதிராக போடப்படுற எந்த வீடியோஸும் அவ்வளோ பெருசா ரீச் ஆகாது. அந்த வீடியோ ஷேடோ பேன்குள்ள போயிடும். ஆனா அதுவே மற்ற நாடுகளை பத்தி எந்த விதமான கான்ட்ரோவர்ஷியலான விஷயமா இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. இது அந்தந்த நாடுகளோட சாவரினிட்டியை பாதிக்கக்கூடிய செயல்களா பார்த்தாங்க. சோ அப்பவே டிக்டாக்கு எதிரான ஒரு மனநிலையை யூஎஸும் ஆல்மோஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தான். 2023 டைம்ல எல்லாம் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு தொடர்புடைய எந்த ஒரு மொபைல் போன்ஸ்லயும் டிக்டாக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபிஷியலாவே அறிவிச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியா டிக்டாக்கு நிறையவே கட்டுப்பாடுகளையும் விதிக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, டிக்டாக்கோட யூஎஸ் வெர்ஷன் ஆஃப் ஆப்பை யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபில்முக்கு ஒரு 50% மேலான இல்ல ஒரு மெஜாரிட்டியான ஸ்டேக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்கன்ற மாதிரி நிறையவே கண்டிஷன்ஸை டிக்டாக்கு போட ஆரம்பிச்சாங்க யூஎஸ் கவர்மெண்ட். ஆனா டிக்டாக் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துக்கிட்டு போகல. அதன் தொடர்ச்சியா யூஎஸ் கவர்மெண்ட் கடந்த ஏப்ரல் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்கன்னா, 2025 அதாவது இந்த வருஷத்தோட ஜனவரி 19ஆம் தேதிக்குள்ள யூஎஸ் சேர்ந்த ஒரு இன்வெஸ்டர் கிட்ட டிக்டாக்கோட யூஎஸ் ரீஜனோட ஆப்பை வித்திருக்கணும், அதுக்கான சர்வர்ஸை அமெரிக்காவிலேயே அமைச்சிருக்கணும். அப்படி செய்யலன்னா டிக்டாக்கை பேன் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை செஞ்சிருந்தாங்க. யூஎஸ் கவர்மெண்டோட இந்த அறிவிப்புன்றது அமெரிக்க மக்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு டிக்டாக் அமெரிக்காவோட பல்வேறு நீதிமன்றங்கள்ல லா ஷூட்டை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க.
பட் அவங்க அப்பீல் பண்ண எல்லா கோர்ட்லயும் டிக்டாக்கு எதிரான தீர்ப்புகள் தான் வந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் அல்டிமேட்டா சில நாட்களுக்கு முன்னாடி யூஎஸோட சுப்ரீம் கோர்ட்டே டிக்டாக்கு எதிரான தீர்ப்பை தான் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து தான் டிக்டாக் இப்போ பேன் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த பேன் ஒரு நாளைக்குள்ளேயே நீக்கப்பட்டுருச்சு. இதுக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப். இன்னைக்கு அதாவது ஜனவரி 20ஆம் தேதி மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பிரசிடென்டா பதவி ஏற்க இருக்காரு. அவர் என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த ஆப்போட பேனை நீக்கிறது சம்பந்தமா அவர் முடிவெடுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் தான் யூஎஸ்ல டிக்டாக் பேன் சம்பந்தமா முதல்ல பேசின ஒரு நபர். சோ அவரும் டிக்டாக்கு எதிரான மனநிலையை கொண்ட ஒரு நபர் தான். ஆனா அதுக்கு பதிலா டிக்டாக்கு ஒரு 90 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க இருப்பதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு முறை இந்த 90 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படும். அதுக்குள்ள பைடன் கவர்மெண்ட் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸை டிக்டாக்கு சொல்லி இருந்தாங்களோ அதை மீட் பண்ணி இருக்கணும். ஒருவேளை அப்படி மீட் பண்ணலனா 90 நாட்களுக்கு அப்புறம் நிரந்தரமா டிக்டாக் பேன் செய்யப்படும்ன்ற மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் இதை முன் வச்சு தான் இப்போ டிக்டாக் மறுபடியும் யூஎஸ்ல ரீஇன்ஸ்டேட் ஆகியிருப்பதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதெல்லாம் யூஎஸ் கவர்மெண்ட் சைட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா அதுவே யூசர்ஸ் மத்தியில என்ன ஒரு மனநிலையை இது உருவாக்கி இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். டிக்டாக் எந்த அளவுக்கு யூஎஸ் மக்கள் மத்தியில பெனட்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது யூஎஸோட மொத்த மக்கள் தொகை ஆல்மோஸ்ட் 33.5 கோடி. இதுல 3ல் 1 பங்கு அளவுக்கு, அதாவது 10 கோடி பேருக்கு மேல இந்த பிளாட்ஃபார்ம்ல இருப்பதா சொல்றாங்க. இதை வச்சே டிக்டாக் பிளாட்ஃபார்ம் யூஎஸ்ல எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்மா கடந்த வருடங்கள்ல வளர்ந்திருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க எல்லாருமே மணி ஏர்ன் பண்றாங்களான்னா அப்படி கிடையாது. இதுல டாப் 30% இருக்க கிரியேட்டர்ஸ் தான் இதன் மூலமா மணி ஏர்ன் பண்ணிட்டு வர்றாங்க. அதுலயும் டாப் 13% இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு $1 லட்சம் அளவுக்கான பணத்தை எல்லாம் கூட இதுல ஜெனரேட் பண்ணிட்டு வர்றாங்க. அது இல்லாம அவங்களுக்கு வர்ற பெய்ட் ப்ரமோஷன்லாம் தனி கதை. இது இல்லாம ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு டிக்டாக் கிரியேட்டர் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சமாவே $10,000 to $20,000 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான தகவல்களை பார்க்க முடியுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது டிக்டாக் மூலமா அங்க ஒரு எக்கானமி உருவாகி இருக்குதான். ஏன்னா கிரியேட்டர்ஸ் மட்டுமே இதுல இருந்து ஏர்ன் பண்ணல, வீடியோ எடிட்டர்ஸ் இருக்காங்க, யூடியூப் கிரியேட்டர்ஸ் மாதிரியும் அங்க டிக்டாக் கிரியேட்டர்ஸும் ஒரு பெரிய டீமை வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி டிக்டாக்கை வச்சு மட்டுமே வளர்ந்த பிசினஸஸ் அங்க இருக்கு. இது இல்லாம பிஆர் டீம், ஏஜென்சிஸ்னு நிறைய விஷயங்கள் கடந்த சில வருடங்கள்ல அங்க உருவாகி இருக்கு. அண்ட் அதெல்லாம் இப்போ ஒரே நாள்ல இல்லைன்னு ஆகும்போது கண்டிப்பா எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அண்ட் அதுதான் அமெரிக்காவிலையும் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவில் ரொம்ப டீப்பா டிக்டாக் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பேன் பண்ணிட்டதால இங்க எதிர்ப்புகள் இருந்தாலும் இப்போ யூஎஸ்ல இருக்கிற அளவுக்கான எதிர்ப்புகள் அப்போ இந்தியாவில் ஏற்படல. இந்த டிக்டாக் பேன்ன்றது ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் பாப்புலேஷனை அப்செட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்குமே ஏர்னிங் பொட்டன்ஷியலை ஜஸ்ட் லைக் தட் ஸ்டாப் பண்ணியிருக்கு. சோ இதனாலையும் டிக்டாக் பேனுக்கு எதிராக அங்க சர்ச்சையான கருத்துகள் போய்கிட்டு தான் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டு வர்ற அதே நிலையில எலான் மஸ்க் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா டிக்டாக் யூஎஸ்குள்ள வந்து யூஎஸ் மக்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட எக்ஸ் ஆப்பை சைனாவில் லான்ச் பண்ண முடியுமான்னு ஒரு வேலிடான கேள்வியை கேட்டிருக்காரு. இது இந்த ஒரு பிரச்சனையில ஒரு முக்கியமான விஷயமும் கூட. இது ஏன் முக்கியமான விஷயம்னா சீனாவில் அவங்களோட ஹோம் க்ரோன் ஆப்ஸை தவிர மற்ற எந்த ஆப்ஸுக்குமே அனுமதியே கிடையாது. சீனாவில் கூகுள் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எக்ஸ் கிடையாது. இந்த மாதிரி உலக அளவில் பிரபலமா இருக்க எந்த விதமான சோசியல் மீடியா ஆப்ஸுக்குமே அங்க அனுமதி கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இன்டர்நெட் சென்சார்ஷிப் அந்த மாதிரி. ஆனா சீனாவில் உருவாக்கப்படுற ஆப்ஸ் மற்ற நாடுகள்ல தடையை சந்திக்கும் போது அதுக்கு ஏன் பலமான எதிர்ப்புகள் கிளம்புதுன்ற மாதிரியான ஒரு கருத்துகளும் இப்போ பார்க்க முடியுதுதான். இது கண்டிப்பா ஒரு அன்பேலன்ஸ்டான சிச்சுவேஷன் தான். சீனா எந்த விதமான ஆப்பையும் ஏத்துக்க மாட்டாங்களாம். ஆனா அவங்களோட ஆப்பை மற்ற நாடுகள் ஏத்துக்கணும்ன்றது கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். இதுலயே இன்னொரு கேள்வியும் வரலாம். கூகுள், ஃபேஸ்புக், எக்ஸ் மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இந்தியாவில் தயாரிச்சதா? எல்லாமே வெஸ்டர்ன் மேட் ஆப்ஸ் தானே? அதை இங்க பயன்படுத்தும் போது சீனாவில் இருந்த ஆப்ஸ் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி தோணும் தான். இது ஒரு வேலிடான கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். அண்ட் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்லயே பார்த்தோம், சீனாவில் ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ற டேட்டாஸை தேவைப்படுற சமயத்துல சைனீஸ் கவர்மெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு. ஆனா இது வெஸ்டர்ன் மேட் ஆப்ஸ்ல இருக்கான்னு கேட்டா இது வரைக்கும் எந்த நாடுகளும் அபிஷியலா அப்படி ஒரு லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணல.
ஸோ இது சைனீஸ் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது வெஸ்டர்ன் ஆப்ஸ் பக்கம் ஒருவித அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அடுத்த விஷயம் டேட்டா பிரைவசி. இதையும் முன்னாடியே நம்ம பார்த்தோம். என்னன்னா டிக்டாக் உட்பட சைனீஸ் ஆப்ஸ் மூலமா மற்ற நாடுகளோட யூசர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற டேட்டாவெல்லாம் சீனாவில் இருக்க சர்வர்ஸ்க்கு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அந்த டேட்டாவை சைனீஸ் கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. இதை வெஸ்டர்ன் மேட் ஆப்ஸும் பண்றாங்க தான். ஆனா எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் இந்த பிரைவசிக்கான ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வரப்படுதோ அதுக்கு ஒத்து போற மாதிரி இந்த வெஸ்டர்ன் மேட் ஆப்ஸ் நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தா அவங்களோட யூசர் டேட்டாவை அவங்களோட நாடுகளுக்குள்ளேயே டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கி அங்கேயே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கு ஒத்து போற மாதிரி பல பெரிய கம்பெனிஸ் அவங்களோட டேட்டா சென்டர்ஸை அங்கேயே உருவாக்கியும் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்தியா, கூகுள், ஃபேஸ்புக் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் கிட்ட உங்களோட டேட்டா சென்டர்ஸை இந்தியாவிலேயே போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான லாஸை கொண்டு வந்தாங்கன்னா மேபி இந்தியாவிலேயே டேட்டா சென்டர்ஸை உருவாக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட் ரொம்ப பெருசுன்றதால அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதோட ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ண சில லாபி நடக்கும் தான். பட் ஸ்டில் ஒரு ஸ்ட்ரிக்டான லா கொண்டு வரும்போது அதுக்கு வெஸ்டர்ன் கம்பெனிஸ் கண்டிப்பா ஒத்து போக தான் பார்ப்பாங்க. அண்ட் இது ஏதோ பேச்சுக்கெல்லாம் சொல்லல, இதுக்கு முன்னாடியே இது மாதிரி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு யூரோப்பியன் யூனியன்ல ரஷ்யால எல்லாம் இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குதான். அண்ட் அதுக்கு கம்ப்ளை பண்ற மாதிரி அவங்க அந்த நாடுகள்லயே டேட்டா சென்டர்ஸை லோக்கலா உருவாக்கி இருக்காங்க. சரி, இதை டிக்டாக் பண்ணலையான்னு கேட்டா எஸ், செஞ்சிருக்காங்க தான். யூஎஸ் யூசர்ஸ்க்குன்னே யூஎஸ்ல அவங்க டேட்டா சென்டர்ஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான். ஆனா இதுல என்ன ஒரு டவுட்னா, இந்த ஆப் மூலமா கலெக்ட் ஆகிற டேட்டாஸ் எல்லாம் சீனாவில் இருக்க சர்வர்லையும் ஸ்டோர் செய்யப்படுவதா ஒரு பயம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கு. இதன் மூலமா என்ன நடக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அப்படி ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டாவை சைனீஸ் கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமோன்ற ஒரு பயமும் அவங்க கிட்ட இருக்கு. இது ஒரு சில முறை நிரூபிக்கவும் பட்டிருக்கு. ஸோ இதுவும் இந்த ஆப் பேனுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள்ல ஒன்று. அதே மாதிரி சைனீஸ் ஆப்ஸை பேன் செஞ்ச நாடுகளுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்க ரைவல்ரியும் இந்த ஆப் பேனுக்கு ஒரு காரணமா நாம பார்க்கலாம். எப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கடந்த சில வருடங்களா அவ்வளோ சுமூகமான உறவு இல்லை. ரீசெண்டாக தான் கொஞ்சம் அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் 2020 டைம்ல இந்தியா சீனா எல்லையில சண்டையெல்லாம் ஏற்பட்டு உயிரிழப்புகள் எல்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. இதனால இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரொம்ப நாள் பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தது. ஸோ பொலிட்டிக்கல் வைஸ் பார்க்கும்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இருக்குதான். அது கூட இந்த ஆப்பை பேன் செய்ய காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி யூஎஸ்க்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா சமீப வருடங்கள்ல அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு அடுத்ததா சீனா மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவரா வளர்ந்து நிக்குது. இது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குமோன்னு பாக்குறாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு சீனாவை எந்தெந்த வழியில எல்லாம் ஆஃப் பண்ண முடியுமோ அதை செய்வாங்க தான். சோ அதோட நீட்சியா கூட இந்த ஆப் பேன் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குதான். அண்ட் இவங்க எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுக்கு சைனா அவங்க நாட்டுக்குள்ள வெஸ்டர்ன் ஆப்ஸை செயல்பட விடாததும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஆப் பேனுக்கு பின்னாடி இருக்கு. இந்தியாவில் டிக்டாக் இனிமே திரும்ப வர்றது நடக்குமா என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் யூஎஸ்லையும். ஒருவேளை டிக்டாக்கோட ஒரு மேஜர் ஸ்டேக்கை யூஎஸோட ஏதாவது ஒரு இன்வெஸ்டருக்கு அவங்க விற்காம போனா மேபி 90 நாள் கொடுக்கப்படலான்னு எதிர்பார்க்கப்படுற எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் அவங்க பர்மனண்டா பேன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் யூஎஸ்ல இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்க டிக்டாக் பேனுக்கு பின்னாடி இருக்க தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.